ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான முறையில் வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுந்தாங்க. இது ரொம்பவே சிம்பிளான மெத்தடு. இன்னொன்று வந்து கொல அந்த கம் மணி வர்றது வந்து இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி நிறைய பேர் வெண்டைக்காய் வந்து சமைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஈரமே இல்லாத டவலில் வந்து நல்லா தொடச்சி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கடுத்து கட் பண்ணி வச்சுக்கூட ஒரு வெங்காயத்தை வந்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் வெங்காயம் சேர்க்காமல் வெறும் கடுகு உளுந்தம் பருப்பு மட்டும் போட்டு வெறும் வெண்டைக்காய் ஃப்ரையாகவும் செய்யலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்த்து செஞ்சுருக்கேங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது வெண்டைக்காவோட கலர் சேஞ்ச் ஆகும், அதே க்ரீன் கலர் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல தாங்க. நீங்கள் இந்த சில்லி பவுடர் எதுவுமே போடாமல் வெறும் ஜீரகத்தூளும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு செய்யணும்னாலும் செய்யலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த விழுவிழுன்ற ஒரு மணி பிசுப்பு தன்மை வந்து நல்லா வந்து போகிற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். மூடி போட்டு குக் பண்ணிடாதீங்க. மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வளவளப்பு தன்மை அப்படியே அந்த வெண்டைக்காவோடையே வந்து ஒட்டிக்கிறோம். அதனால் கண்டிப்பாக மூடி போடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பிசுபிசுப்பு தன்மைக்காண்டியே நிறைய பேர் வெண்டைக்காய் சாப்பிட்றதும் கிடையாது, நிறைய செய்கிறதும் கிடையாதுங்க. நான் சொன்னேன் இந்த மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கையில் கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க விருப்பப்பட்டு. இப்போ வந்து வெண்டைக்காவோட வளவளப்பு தன்மை நல்லா போயிடுச்சு. காயும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் இப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி முட்டை சேர்த்து செஞ்சுருக்கேங்க. சென்டராக வந்து ஒதுக்கி விட்டுட்டு அதில் வந்து ஒரு எக்கு சேர்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு பெப்பரும் உப்பும் வந்து சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துருக்கேங்க. நீங்கள் பிளாக் பெப்பர் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எக்கை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுக்கோங்க. எக்கு நல்லா குக் ஆனதுக்கடுத்து அப்படியே அந்த காயோடு சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே வந்து குக் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு தரையில் கண்டிப்பாக கிட்ஸ் வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு சூப்பரான சிம்பிளான முறையில் வெண்டைக்காய் எக் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து வச்சுங்க. கிட்ஸ் வேணானே சொல்ல மாட்டாங்க. நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், காய் தனித்தனியாக இருக்குது. வெங்காயம் எல்லாமே நல்லா வந்து கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு. எண்ணெயுமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மொத்த காயுமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.